வெல்கம் டு அம்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு செய்யலாம். அதுக்கு கருவாடு கொஞ்சம் வாங்கிக்கலாம். அதுக்கு கடுகு, வெந்தயம், வெங்காயம் பொடியாக நறுக்குனது, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, தேங்காய் துருவுனது இதெல்லாம் எடுத்துக்கலாம். தேவையான அளவு புளியை ஊற வச்சு புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். அது கூட கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் வதங்கணுன்னா அது கூட ரெண்டு நறுக்கு வச்சு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாப்பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து கொதிச்சு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்வோம், கருவாடை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கருவாடை சுத்தம் பண்ணிக்கலாம். வால் இந்த சைடெல்லாம் கட் பண்ணிக்கோங்க, இந்த செதில் இருக்கிறத. அப்புறம் தலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் அப்படியே ஒன்றா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். மீனுடைய தலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா வயிற்று பகுதியெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேங்காயை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு வந்து குழம்புல கலந்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா மிக்சியில் தேங்காய் நைஸாக அரைச்சாச்சு. தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ இதை குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். பாதி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சோன்னா நம்ம கழுவி வச்சுருக்க இந்த கருவாடை போட்டுக்கலாம். இன்னும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். குழம்பு மூடி வச்சுருவோம்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவாடு நல்லா கழுவுனதை சுத்தம் பண்ணி கழுவியிருக்கோம். இதை போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கருவாடு கொதிச்சு வெந்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூடாக சாதம், கருவாட்டு குழம்பு. கருவாடு நல்லா வெந்துருச்சு. மழை காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்பு ரெடி.